ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கும் இந்த மாதிரி லயன் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் பார்க்கணும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் போக வேண்டிய பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம சென்னையில் லொக்கேட் ஆகிருக்க வண்டலூர் ஜூ தான். அக்டோபர் 18-19 வந்துட்டு இந்த சஃபாரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அது அவ்வளோவா வந்து தெரியாமல் தான் இருந்திருக்கு மக்களுக்கு. பட் ஆஃப்டர் ரீஓப்பன் அக்டோபர் 2023 ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறது, இந்த ரீசன்ஸ்னால இப்போ வந்து இது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் லயன் சஃபாரி போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு டீர்ஸும் பார்க்கலாம். டீர் அண்ட் லயன் ஜோன் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. பார்க்கோட ஓப்பனிங் டைம் தான் இங்கே லயன் சஃபாரியோட ஓப்பனிங் டைமும். ஸோ மார்னிங் 9:30 ஈவினிங் 6 வரைக்கும் நம்மளுக்கு இந்த சஃபாரி இருக்குது. கம்ப்ளீட்டாக ஏசி பஸ்ஸில் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அண்டு இதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பர் பர்சன் அடல்ட்டுக்கு வந்துட்டு 150 ருபீஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கேட்ஸ் இருக்குது. ஒரு கேட் வந்து மேனுவலாக ஓப்பன் ஆகுது, இன்னொரு கேட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. கேட்ஸோட சைட்ஸ்லேயும் வந்து எந்த ஒரு அனிமலும் எஸ்கேப் ஆகிட முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன கேப் தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஓகே. பட் இந்த சூவேஜ் எல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கிறது மட்டும்தான் இவங்க கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் நாங்கள் போன அந்த கேம்ப் அந்த பஸ்லேயே வந்துட்டு 3 ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஸோ இதோட தரத்தை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா நிறைய பீப்புள் வந்து விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அண்ட் இதில் நான் வந்து போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் லயன் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவராக பார்க்கலாம். 13 லயன் வந்துட்டு வண்டலூர் ஜூவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 7 லயன்ஸ் வந்துட்டு இந்த லயன் ஏரியாவில் தான், அதாவது நம்ம சஃபாரி ஜோனில் தான் இருக்குது. 3 லயன்ஸ் அண்ட் 4 லயனஸ் வந்துட்டு இந்த சஃபாரி ஜோனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு லயன் பார்க்குறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் இருக்குது. அண்ட் எனக்கும் நான் உட்காந்துருந்த சீட்டுக்கும் அந்த லயனுக்கும் ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 to 4 ஃபீட் தான் இருக்கும். நான் இவ்வளோ க்ளோஸாக ஒரு லயன் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு வர்த்தான ஸ்பாட் தான் லயன் சஃபாரி ஜோன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, ஜூவில் வந்து அனிமல்ஸ் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. பட் நம்ம போய் எந்த காட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி லயன்ஸை பார்க்க முடியாது. இது அதோட வாழ்விடத்தில் தான் நம்ம பார்க்குறோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 147 ஏக்கர்ஸ் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் இருக்குது அண்டர் வண்டலூர் ஜூ கண்ட்ரோல். அண்ட் இந்த லயன்ஸ் யாருமே வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுற மாதிரியெல்லாம் தெரில. தே ஆர் லிவிங் தேர் ஃப்ரீ லைஃப்ஸ். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நாட் பேட். அண்ட் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.